வணக்கம் தோழர்களே, என்னோடய விலாகோட முதல் நாள் இன்றைக்கி. காலையில் எழுந்த உடனே பல்லு விளக்கிட்டு டீ குடிக்க கிளம்பலான்னு கிளம்பிட்டோம். கடைக்கு வந்துட்டு ஒரு வடையை சாப்பிட்டு சக்கரை அதிகமாக ஒரு டீ குடித்தாச்சு. வீட்டுக்கு வந்து பார்த்தா பாத்திரம் விளக்காமல் இருந்தது. பாத்திரத்தை விளக்கிட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். சாப்பாடு ஒரு பக்கம் அது பாட்டுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தது. இன்னொரு பக்கம் நாங்கள் சிக்கன் செய்யலாம்னு முடிவு பண்ணி சிக்கன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். ஏதோ எங்களுக்கு தெரிஞ்ச முறையில் நாங்களும் சமைக்க ஆரம்பிச்சிட்டோம். நாங்கள் எதிர்பார்த்ததை விட அருமையாகவே வந்திருந்தது. சாப்பிட்ட கையோட பக்கத்தில் ஏதோ ஒரு ஆறு இருக்குதுன்னு சொன்னாங்க. அங்கே குளிக்க போகலான்னு கிளம்பியாச்சு. கைஸ், போகிற வழி பசுமையாகவும் பார்க்குற இடம்லாம் தென்னந்தோப்பாகவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. நாங்களும் இந்த அழகெல்லாம் பார்த்துக்கிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருந்தோம். கைஸ், இந்த மாதிரி இடம் யாராருக்கு பிடிக்குன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். வர வழியில் இயற்கையை ஃபுல்லாக ரசிச்சுட்டு ஆற்றுக்கு வந்து சேர்ந்துட்டோம். நாங்கள் வர வரைக்குமே இந்த இடம் ரொம்ப அமைதியாக இருந்தது. ஆனால் இனிமேல் அப்படி இருக்குமான்றது தெரியலை. வந்த உடனே பசங்க அவனுங்க வேலையை ஆரம்பிச்சிருவானுங்க. என்னென்ன பண்ணக்கூடாதோ அத்தனையும் பண்ணுவானுங்க. பறக்கிறது, தாண்டுறது, குதிக்கிறதுன்னு தண்ணியவே ஒரு வழி பண்ணிடுவானுங்க. கைஸ், ஆற்றுக்கு வந்ததுக்கான முக்கியமான காரணமே துணி துவைக்க தான். ஆனால் துணி துவைக்கிறத மறந்துட்டு ரொம்ப நேரம் குளிச்சுக்கிட்டு இருந்தோம். கைஸ், அதுக்கப்புறம் ஒரு வழியாக ஞாபகம் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் சேர்ந்து துணியை துவைக்கலான்னு முடிவு பண்ணி ஒருத்தர் சோப்பு போட, ஒருத்தர் அலசன்னு ஒரு வழியாக துணியெல்லாம் துவைச்சி முடிச்சிட்டோம். துணியெல்லாம் துவைச்சி முடிச்சுட்டு மணியை பார்த்தா மணி 2 ஆயிடுச்சு. உச்சி வெயில் மண்டையை பொழக்குது. அது கூட தெரியாமல் விளாண்டுட்டு இருந்தோம் தண்ணியில். வீட்டுக்கு போக மனசு வராட்டியும் வீட்டுக்கு தான் போய் ஆகணும், வேறு வழி இல்லை. கையோட நம்ம தொப்பியையும் துவைச்சாச்சு. நண்பர்களே, நான் சட்டை இல்லாமல் கூட இருப்பேன், ஆனால் தொப்பி இல்லாமல் இருக்க மாட்டேன். நண்பர்களே, வீட்டுக்கு வந்துட்டு ஒரு வழியாக 4 மணி வரைக்கும் நல்லா தூங்கியாச்சு. குளிச்சோன்னே தூங்குற சுகம் என்னன்னு அதை அனுபவிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் டீ கடைக்கு போயிட்டு ஒரு டீயை போட்டாச்சு. அடுத்து நேராக வண்டி எடுத்துகிட்டு போய் சந்தைக்கு விட்டோம். சந்தைக்கு விட்டு காயை வாங்கிட்டோம். வர வழியில் முட்டை வாங்கியாச்சு. எங்களுக்கு தேவையான தீனி வாங்கிட்டு வீட்டை பார்த்து வந்துட்டோம். காய்கறியெல்லாம் தனித்தனியாக பிரித்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இன்றைய நாளை முடிச்சுக்கிட்டேன். நன்றி.